இப்போ ராகுல் காந்தி சொல்றாரு, நாங்கள் ஆட்சியை அமைப்பதற்கான ஒரு வியூகம் வைத்திருக்கிறோம். அந்த 24 மணி நேரத்தில் ஏறக்குறைய 20 மணி நேரம் தொடர்ந்து மக்களுக்காக உழைத்து கொண்டிருப்பார். திருமணம் செய்யாமல் இருப்பதற்கு கூட காரணம் கேட்கும்போது அவர் சொல்லுவார், நான் ஏன் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறேன் என்றால் இந்த கட்சி அங்கீகாரம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். எங்கள் தலைவருக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி எப்படின்னா, அவர் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி, அவருடைய உண்மைக்கு கிடைத்த வெற்றி, அவருடைய நேர்மைக்கு கிடைத்த வெற்றி, அவருடைய கருத்தியலுக்கு கிடைத்த வெற்றி. அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்று சொல்லுவார். என் பின்னால் வருபவர்கள் வாக்கரிசி வீட்டில் போட்டுவிட்டு வாருங்கள், இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாய விடுதலை சிறுத்தைகள் என்று பிரகடனப்படுத்தி வந்தார். ஒரு தலித் அமைப்புன்னா வெளியில் சொல்கிறாங்க, ஒரு தலித்து கட்சின்னு வெளியில் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல, தமிழர்கள் விடுதலைக்காகவும் இன்னும் ஒட்டுமொத்த சமூக விடுதலைக்காகவும் போராடக்கூடிய ஒரு கட்சி என்றால். அவர் அன்றைக்கி தேர்தல் அப்போ சொல்கிறார், பிரச்சாரத்தின் அப்போ சொல்கிறார், நான் சிறுத்தைக்கு 2 சிங்கத்தை நான் விட்டுட்டு போயிருக்கேன் அப்படின்னு 2 அமைச்சர் பேரை சொல்கிறாரு. நீங்கள் கவனமாக இருந்து எழுச்சி தமிழை வெற்றி பெற செய்ய வேண்டும். அமைப்பாய் திரண்டாதான் நம்ம அங்கீகாரம் அடைய முடியும், அங்கீகாரம் அடைந்தால்தான் அதிகாரத்தை வெல்ல முடியும் அப்படின்றதே அந்த ஒரு பரிணாம வளர்ச்சி. அந்த வகையில் நாங்கள் அமைப்பாய் திரண்டு விட்டோம். இன்று இந்த தருணத்தில் அங்கீகாரம் அடைந்து விட்டோம். இனி அதிகாரத்தை வெல்ல வேண்டியதுதான் எங்களுடைய இலக்கு. இந்திய அரசியலமைப்புக்கு சட்டத்திற்கு எதிராக நடத்தப்படுகின்ற அந்த அயோக்கியர்களை எதிர்த்து நாங்கள் நடத்துகின்ற ஒரு மாபெரும் போர் அப்படின்னு பிரகடனப்படுத்தினார். இந்தியா கூட்டணி பிரதமராக ஆனால் நிச்சயமாக எங்கள் தலைவருக்கும் அமைச்சர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெறுப்பு அரசியலின் மூலமாக நான் என் தந்தையாரை இழந்தேன், ஆனால் எந்த தருணத்திலும் வெறுப்பு அரசியல் மூலமாக இந்த நாட்டை நான் இழக்க மாட்டேன் என்று சொன்னார். என்ன சொன்னாங்க பிஜேபி, நாங்கள் 400 சீட்டு வருவோம்னாங்க. அடுத்து அதே வாய் என்ன சொல்லிச்சு, நாங்கள் 400 சீட்டு வருவோம்னு சொன்னது உண்மைதான், வந்துடுவோம், இருந்தாலும் அவங்க வந்துட்டாங்கன்னா 5 ஆண்டுக்கு 5 பிரதமரை வைப்பாங்க அப்படின்னு மறைமுகமாக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த புத்தகத்திலேயே கிளீனாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது. பிக் பேங் தமிழ் BBT. அனைவருக்கும் வணக்கம். இந்த தருணத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நான் எண்ணுகின்றேன். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள். என்னவென்றால் 40 தொகுதிகளும் இன்று இந்தியா கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு. 100க்கு 100 ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒரு மாபெரும் வெற்றி. அந்த வெற்றியில் மிக மிக ஒரு முக்கியமானது, விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட 2 தொகுதியிலுமே, ஒன்று விழுப்புரம், எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலர் ரவிக்குமாரன் அவர்கள் போட்டியிட்டார். இன்னொன்று எங்கள் தலைவர் சிதம்பரத்தில் போட்டியிட்டார். இப்பொழுது இருவருமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆக மொத்தம் இது 100க்கு 100. தமிழகத்திலும் அனைத்து கட்சிகளும் 100க்கு 100. குறிப்பாக இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள், எங்கள் கட்சியும் நின்ற 2 இடத்திலுமே வெற்றி. அப்போ எங்கள் தலைவருக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி எப்படின்னா, அவர் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி, அவருடைய உண்மைக்கு கிடைத்த வெற்றி, அவருடைய நேர்மைக்கு கிடைத்த வெற்றி, அவருடைய கருத்தியலுக்கு கிடைத்த வெற்றி. தொடர்ந்து 25 ஆண்டுகள் இந்த தேர்தல் அரசியலில் எங்கள் தலைவர் இருக்கிறார். மொத்தத்தில் சமூக அரசியலில் அவர் 40 ஆண்டுகாலமாக இருக்கிறார். ஆனால் தேர்தலில் போட்டியிட்டு 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆரம்ப காலகட்டத்தில் எங்கள் தலைவர் சொல்லுவார், 90களில் மதுரை மாவட்டத்தில் சொல்லுவார், குறிப்பாக மேலூரில் என்ன சொல்லுவார்னா, அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்று சொல்லுவார். அந்த காலகட்டத்தில் அவருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி களத்திற்கு வந்த 1000 தோழர்களை பார்த்து சொல்லுவார், என் பின்னால் வருபவர்கள் வாக்கரிசி வீட்டில் போட்டுவிட்டு வாருங்கள், இந்த களத்தில், இந்த சமூக விடுதலை களத்தில் எதுவும் நடக்கலாம், விடுதலை புலிகளைப் போல நாம் விடுதலை சிறுத்தைகள் என்ற அந்த முழக்கத்தோடு வந்தார். பலியிடப்படுவது ஆடுகளைத்தான் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். அதே தத்துவத்தை உள்வாங்கி எங்கள் தலைவர், இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாயும் விடுதலை சிறுத்தைகள் என்று பிரகடனப்படுத்தி வந்தார். அந்த வரலாற்றில் பெரிய தாக்கத்தை தமிழக அரசியலில் உருவாக்கினார். அதற்கு பிறகு நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்தோம். ஏன் தேர்தல் அரசியலுக்கு வந்தோம் என்றால், பல தோழர்கள்
கட்சியின் தோழர்களை குண்டாசில் போடுறது, அந்த போலீஸ் அடக்குமுறைக்கு உருவாக்குவது. அப்போ அவர்களை எதிர்கொள்வதற்கு நாம் ஒரு படையை கட்டுவதை விட புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்து பிரகாரம் ரத்தமின்றி கத்தியின்றி ஒரு சமூக விடுதலை உருவாக்க வேண்டும் என்று புரட்சி அம்பேத்கர் சமூக விடுதலையை பற்றி சொல்லுவார். அந்த கருத்துக்களை உள்வாங்கி தேர்தலுக்குள் வந்த பிறகு தொடர்ந்து பல தேர்தலில் நின்று எங்கள் தலைவர் வெற்றி பெற்றிருக்கிறார், எங்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கடந்த சட்டமன்ற தொகுதியில் கூட 4 பேர் வெற்றி பெற்றோம். அதற்கு முன்னால் எங்கள் தலைவரும் வெற்றி பெற்றார், அண்ணன் ரவிக்குமார் அவர்களும் வெற்றி பெற்றார். ஆனால் கட்சி அங்கீகாரம் அடையவில்லை. ஆனால் ஒரு கட்சி அங்கீகாரம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாக கட்சியிலிருந்து 2 எம்பிக்கள் சொந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்க வேண்டும், அதுவும் குறிப்பாக பானை சின்னத்தில். அந்த தருணம் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பானை சின்னத்தில் நின்று 2 பேருமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள், எங்கள் தலைவரும் அண்ணன் ரவிக்குமார் அவர்களும். அப்போ எங்கள் கட்சி முதல் முறையாக 25 ஆண்டு கால உழைப்பிற்கு பிறகு எங்கள் தலைவர் 25 ஆண்டுகளில் அந்த 24 மணி நேரத்தில் ஏறக்குறைய 20 மணி நேரம் தொடர்ந்து மக்களுக்காக உழைத்து கொண்டிருப்பார். திருமணம் செய்யாமல் இருப்பதற்கு கூட காரணம் கேட்கும்பொழுது அவர் சொல்லுவார், நான் ஏன் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறேன் என்றால் இந்த கட்சி அங்கீகாரம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். பல வாய்ப்புகள் எங்களுக்கு வந்தது, ஆனால் அது நழுவி போய்விட்டது. கடந்த முறை கூட பானை சின்னத்தில் நின்றிருந்தால் ரவிக்குமார் அண்ணன் வெற்றி பெற்றிருந்தால் அப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே அங்கீகாரம் அடைந்திருக்கும். அதற்கு முன்னால் ஒன்று எங்கள் தலைவர் முதல் எம்பியாக இருந்து வெற்றி பெறப்படும் பொழுது அதே விழுப்புரத்தில் ஒரு நீதிபதி நின்றார், அவர் தோற்று போய்விட்டார். ஒருவேளை அவர் அன்று வெற்றி பெற்றிருந்தால் அன்றே ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாலே அங்கீகாரம் அடைந்திருப்போம். அதனால் நடைபெறவில்லை. ஆனால் இன்று தமிழகத்தில் ஒரு தலித் அமைப்புன்னா வெளியில் சொல்கிறாங்க, ஒரு தலித் கட்சின்னு வெளியில் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. தமிழர்கள் விடுதலைக்காகவும் இன்னும் ஒட்டுமொத்த சமூக விடுதலைக்காகவும் போராடக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சி இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாநில கட்சிகளுக்கு அடுத்தபடியாக அரசியல் அங்கீகாரம் அடைந்திருக்கிறது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை உருவாக்கிய அனைத்து தோழர்களுக்கும், அதுவிலும் குறிப்பாக தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும், ஏனென்றால் அவர் அன்றைக்கி தேர்தல் அப்போ சொல்கிறார், பிரச்சாரத்தின் அப்போ சொல்கிறார், நான் சிறுத்தைக்கு 2 சிங்கத்தை நான் விட்டுட்டு போயிருக்கேன் அப்படின்னு 2 அமைச்சர் பேரை சொல்கிறாரு. நீங்கள் கவனமாக இருந்து எழுச்சி தமிழை வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். நாங்களும் 40 தொகுதிகளையும் எங்கள் தோன்றர்கள்லாம் ஒழுங்காக வேலை பார்த்து நீ ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதை நாங்கள் செய்திருக்கிறோம். அப்போ ஆக மொத்தம் அனைத்து தலைவர்கள், அனைத்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள், மதிமுக தலைவர்கள், அண்ணன் வேல்முருகன், இன்னும் காங்கிரஸ், அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி ஒரு மாபெரும் வெற்றியை எங்களுக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுக்கு பல சிக்கலை உருவாக்குவார்கள். பல வரலாறுலாம் ரொம்ப சிக்கலான வரலாறு. தேர்தலில் பல கலவரங்கள், பல பிரச்சனைகள், பல தீய வச்சு எரிச்சாங்க வீடுகளெல்லாம், பல சிக்கல்கள். அதெல்லாம் மீறி இன்னைக்கு வரலாற்றில் எல்லாரும் ஏற்றுக்கொள்வதைப் போல, அனைத்து சமூக மக்களும் ஏற்றுக்கொள்வதைப் போல இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். இதுதான் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. எங்கள் தலைவர் ஆரம்பத்தில் அடங்கமிரு அத்துமீறு திமிரியல் திருப்பேடி என்று சொன்னாலும் கூட இப்போது 2010 அமைப்பாய் திரளுவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம் என்று சொல்கிறார். அதான் ஒரு படிநிலை. அமைப்பாய் திரண்டாதான் நம்ம அங்கீகாரம் அடைய முடியும், அங்கீகாரம் அடைந்தால்தான் அதிகாரத்தை வெல்ல முடியும் அப்படின்றதே அந்த ஒரு பரிணாம வளர்ச்சி. அந்த வகையில் நாங்கள் அமைப்பாய் திரண்டு விட்டோம். இன்று இந்த தருணத்தில் அங்கீகாரம் அடைந்து விட்டோம். இனி அதிகாரத்தை வெல்ல வேண்டியது தான் எங்களுடைய இலக்கு. அதை நோக்கி தான் எங்கள் பயணம். அது ஒரு பெரிய பாய்ச்சலாகத்தான் அமையும். எங்கள் தலைவர் சொல்லுவார், அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம், அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம் என்று சொல்லுவார். அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அமைப்பாதில் மட்டுமே அதிகாரங்கள் பிறக்கும். அந்த அதிகார வலிமையை, ஆதிக்கத்தை தகர்க்கும். இன்றைக்கி சங்கிகள் தகர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கி பாருங்கள், ஆனால் என்ன சொன்னாங்க, நாங்கள் 400 சீட்டு நாங்கள் வந்துடுவோம், 400 சீட்டு நாங்கள் வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு இப்போ சொன்னாங்க. அதே மாதிரி எல்லா பத்திரிக்கைகளையும், அவங்க சாதகமான பத்திரிக்கை மட்டுமில்லை, எல்லோரும் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க இவருக்கு, எல்லா மீடியா விலை கொடுத்து வாங்கிட்டாங்க இவருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, 350 மேலே தான் வருவாங்க, காங்கிரஸ் 100ஐயே தாண்டாது, 150 தாண்டாது கூட்டணி, இந்தியா கூட்டணி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், யோசித்து பாருங்கள், இன்றைக்கி அரசியலில் நம்ம பேசி கொண்டிருக்கின்ற தருணத்தில் ஏறக்குறைய காங்கிரஸ் நல்ல ஓட்டுகளை வாங்கியிருக்கிறது. இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் மக்களை இப்போ தான் சந்தித்தார், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சந்தித்து என்ன பேசுகிறார், இது நாங்கள் இந்திய அரசியலமைப்புக்கு சட்டத்திற்கு எதிராக நடத்தப்படுகின்ற அந்த அயோக்கியர்களை எதிர்த்து நாங்கள் நடத்துகின்ற ஒரு மாபெரும் போர் அப்படின்னு பிரகடனப்படுத்தினார். அது இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்குன்னு மக்களுக்கு நன்றி சொல்லுகிறார். எங்கள் தலைவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னார், இது ஒரு வகையான கோட்பாட்டு யுத்தம் என்று பிரகடனப்படுத்தினார். அது இன்னைக்கு நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறல்லவா, இன்னைக்கு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறல்லவா. இன்னமும் ஒரு முக்கியமான செய்தி, அதுக்கு தேவை நான் முக்கியமாக பேசுனது, எங்கள் கட்சி அங்கீகாரம் அடைந்து விட்டது. அது மட்டுமல்லாமல்
இப்போ வந்து ராகுல் காந்தி சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சியை அமைப்பதற்கான ஒரு வியூகம் வைத்திருக்கிறோம் சொன்னாருங்க. இப்போ பேட்டியில் அது என்ன வியூகம்னு கேட்குறாங்க. அதை நான் இப்போது சொல்ல மாட்டேன், நாளை நான் சொல்லுகிறேன் அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம்? எதார்த்தம் தான். இப்போ 272 பிஜேபிக்கு வரலை, தனிப்பெரும்பான்மை 240 எவ்வளோ தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பெரும்பான்மை அடைய வேண்டும், 272 இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் சீட்டு தான் தேவைப்படுது. அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யார் தெலுங்கானாவுடைய வெற்றி பெற்றிருக்காரு சந்திரபாபு நாயுடு, அவர் ஆதரவு கொடுத்தாருன்னா முடிஞ்சு போச்சு. அது நிதிஷ்குமார் இங்கே இருந்தவர் தான், அங்கே தானே போயிட்டார், அவர் ஆதரவு கொடுத்தாருன்னா முடிஞ்சு போச்சு. இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சரத்பவர் அவர் வந்து எல்லா கட்சிக்காரர்கள்ட்டையும் ஒரு அன்பாக செயல்படுபவர். சொல்லப்போனால் அவங்க 2 பேருக்கும் அவர் தான் வழிகாட்டி, அரசியல் வழிகாட்டி. இன்றைக்கி அவர் பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ அவங்களாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கொள்கை கோட்பாடு உடையவர்கள். அப்போ அவர்களெல்லாம் இணைந்தால் பிரதமர் உறுதியாயிருச்சு இந்தியா கூட்டணிக்கு. அப்போ இந்தியா கூட்டணி பிரதமராக ஆனால் நிச்சயமாக எங்கள் தலைவருக்கும் அமைச்சர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற தொடர்ந்து புரட்சி அம்பேத்கருக்கு பிறகு தலித்து மக்களுக்காக தொடர்ந்து திருமணம் கூட செய்யாமல் களமாடி கொண்டிருப்பவர் எழுச்சி தமிழர் தான். இப்போ எங்கள் கையில் 2 எம்பி இருக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ இதெல்லாம் வரலாற்றில் ஒரு பெரிய சிறப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஒரு படையை நாங்கள் கட்டுவோம். அதுதான் இன்னைக்கு கிடைத்திருக்க வெற்றி. இந்த தருணத்தில் நாங்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கும் எங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். எங்கள் தலைவரிடம் மிகவும் அன்பாக நேசிக்கக்கூடியவர். இதே மண்ணில் வந்து தான் நம்ம சென்னையில் என்ன சொன்னார்? வெறுப்பு அரசியலின் மூலமாக நான் என் தந்தையாரை இழந்தேன், ஆனால் எந்த தருணத்திலும் வெறுப்பு அரசியல் மூலமாக இந்த நாட்டை நான் இழக்க மாட்டேன் என்று சொன்னார். எப்போ? நம்ம இதில் இருக்குல்ல கன்னியாகுமரி, அங்கேருந்து நடைபயணம் போனார்ல காஷ்மீருக்கு, போவதற்கு முன்னால் சென்னையில் வந்து அப்பாவுடைய சமாதியில் வீரவணக்கம் செலுத்திய பிறகு அந்த இடத்துலன்னு சொல்கிறாரு, வெறுப்பு அரசியல் மூலமாக என் தந்தை இழந்தேன், வெறுப்பு அரசியல் மூலமாக நான் என் நாட்டை இழக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நடைபயணம் போனார். இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் பயங்கரமாக வெற்றி பெற்று இருக்கிறார். இது வரலாறு தானே. அவன் என்ன சொன்னாங்க? பிஜேபி நாங்கள் 400 சீட்டு வருவோம்னாங்க. அடுத்து அதே வாய் என்ன சொல்லிச்சு? நாங்கள் வந்து 400 சீட்டு வருவோம்னு சொன்னது உண்மைதான், வந்துடுவோம், இருந்தாலும் அவங்க வந்துட்டாங்கன்னா 5 ஆண்டுக்கு 5 பிரதமரை வைப்பாங்க அப்படின்னு மறைமுகமாக ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு எதிர்வினை ஆற்றவில்லை, யாருமே வாயடித்து கிடந்தார்கள். ஆனால் எங்கள் தலைவர் தான் முதல் சொன்னார், ஏன் 5 பிரதமர் வந்தால் என்ன பிரச்சனை? அவங்க என்ன சொன்னாங்க? 5 பிரதமர் 5 ஆண்டுகளுக்கு கொண்டு வருவான்னு சொன்னாப்புல. அப்போ எங்கள் தலைவர் சொன்னார், 5 ஆண்டுகளுக்கு 5 பிரதமர் இருந்தால் என்ன தவறு? அதுதான் அதிகார பகிர்வுன்றாரு, அது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றின்றாரு. அப்புறம் என்ன தவறு? ஆனால் எல்லா பேரும் என்ன மேலோட்டம் சொல்லுவாங்க, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் போய்விடும், ஒரு சஸ்டைனபிலிட்டி இல்லாமல் போய்விடும். அப்போ ஒரு பிரதமரை கொண்டாந்து வைக்கணும் அப்படின்னா இது அதிகார குவி மையம், அப்படி இருக்கக்கூடாதுன்றார். எங்கள் தலைவர் வந்து அமைப்பாத்தின புத்தகத்தில் இந்த புத்தகத்திலேயே கிளீனாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது அப்படின்னு சொல்லி. இப்போ அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து, அதை அனைவருக்கும் பகிர்ந்தார்கள் ஜனநாயகம்னு பிரகடனப்படுத்துவார். விளிம்பு நிலை மக்களை விழிப்புறச் செய்வோம், ஆதிக்க வரம்புகளை நொறுக்கி அதிகாரம் வெல்வோம் என்று சொல்லுவார். அந்த கருத்துக்கள் வந்து இப்போ நிகழ்காலத்தில் அமைப்பாய் திரளும் என்ற புத்தகங்கள் நடைமுறைக்கு வருகிறது. அந்த புத்தகோட தலைப்பாக அமைப்பாய் திரளுவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம் என்ற அந்த படிநிலையில் இன்று அங்கீகாரம் அடையப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்திய அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. அந்த வகையில் உண்மையிலேயே இந்தியா கூட்டணிக்காக பாடுபட்ட அனைத்து தோழர்களுக்கும், அதிலும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் 2 தொகுதியிலும் அங்கீகாரம் அடைவதற்காக உழைத்த 1000 விடுதலை சிறுத்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும், அது மட்டுமல்லாமல் அதாவது இன்னும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அனைவருக்குமே எனது நன்றிகளை என்னுடைய நன்றி அல்ல, விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞரணியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் மீண்டும் என்னுடைய முழக்கத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். நன்றி, வணக்கம்.